நம்ம அடுத்தது நம்ம ஆட்சி தான் அதனால நிச்சயமா நான் பண்றோம். எனக்கு நான் இங்க வந்ததுக்கு எனக்கு இது போல தமிழ்நாட்டில் நிறைய திட்டங்கள் நிலுவையில் இருக்கு. விவசாயிகளுக்காக விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பாக்குறேன். எனக்கு சோறு போடுற கடவுள் யாரு? விவசாயிகள். அந்த விவசாயிகள் நான் சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். அதான் என்னுடைய கொள்கை, என்னுடைய முடிவு. அந்த விவசாயிகள் இன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கிறாங்க. விவசாயிகளை பத்தி நிச்சயமா நடக்கும். அதுக்கு நீங்க கேட்கணும். இங்க விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அத்தனை விவசாயிகளும் ஒரு நாள் ஒரு போராட்டம் வைங்க, நான் வரேன். வைக்கிறீங்களா? போராட்டம் வைக்கிறீங்களா? நான் வரேன். நான் வைக்கிறீங்களா? எல்லா விவசாயிகளும் சேர்ந்து பெண்கள் நீங்க வரணும். எங்களுக்கு குண்டாறுல தண்ணி வரணும், காவிரி தண்ணி கொண்டு வாங்க. திட்டம் அறிவிச்சுங்க. அறிவிச்சுட்டு 17 வருஷமா ஆகுது, என்ன யாரும் ஏமாத்துறீங்க அப்படின்னு கேட்கறீங்களா? கேளுங்க. கேட்டாதான் கிடைக்கும். நிச்சயமா கேளுங்க. இந்த கேள்வி கேட்டாதான் இந்த திட்டம் இன்னும் கொஞ்சம் நிதி ஒதுக்கீடு செஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. இல்ல நீங்க கேட்கலன்னா அதோட பண்ணிடுவாங்க. சரிப்பா. அதான் இந்த செய்திகளோடு நான் மறுபடியும் வரேன். இது சும்மா நான் ஒரு முறை விளம்பரத்துக்காக வரல. என் கண்ணுல அந்த தொடர்ந்து அதை நிறைவேற்றுகின்ற வரையில நான் ஓய மாட்டேன். அது நிச்சயமா இது என்னுடைய கடமையா நான் பாக்குறேன். ஒரு பக்கம் இந்த விருதுநகர் மாவட்டத்துல தமிழ்நாட்டில் மிக வறட்சியான மாவட்டம் விருதுநகர் மாவட்டம். அதாவது இப்ப தொழில் விவசாயம் இல்லாதனால இந்த தொழில் இந்த பட்டாசு அது பிரிண்டிங் எல்லாம் தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த தொழில நல்லா வேற இருக்கு. ஆனா இந்த பக்கம் வைகை அணை, காவிரியில இருந்து வைகை வழியா தண்ணி குண்டாறு வழியா போச்சுன்னா இந்த பகுதியில் ஏரியில செழிப்பா. அந்த பக்கம் தாமிரபரணி இருக்கு. தாமிரபரணியில இருந்து தண்ணி ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 12 இருந்து 15 TMC தண்ணி கடலுக்கு போகுது. அந்த தண்ணியை விருதுநகர் மாவட்டத்துக்கு கொண்டு வரணும். இப்படி எல்லாம் எவ்வளவோ திட்டங்கள் வச்சிருக்கிறோம். திட்டம் இருக்குது, மனசு இருக்குது, எல்லாம் அந்த செய்யணும், அந்த துடிப்பு இருக்குது. அதிகாரம் மட்டும் இல்லை. அதனால அந்த வாய்ப்பை நிச்சயமா நீங்க எல்லோரும் போராடுங்கள், ஒன்று சேருங்கள், போராடுங்கள். நாம் வெற்றி பெறுவோம். இன்னொன்னுமா, நீங்க இன்னைக்கு போராடுறது பிள்ளைங்களுக்கு, பேர பிள்ளைங்களுக்கு, கொள்ளு பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும் மனசுல இருக்குல்ல. நீ போராடினாதான் நாளைக்கு அவனுக்கு கிடைக்கும். நம்ம வேற இன்னும் உலகத்துக்கு வந்துட்டு என்ன பண்றோம்? இடையில வந்தோம். நம்ம காலத்துல இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு போனா வருங்கால சந்ததிகளும் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால அதுதான் நம்ம சொல்றோம். நான் தைரியமா இருக்கு, நான் இருக்கிறேன், நம்பிக்கையோட இருங்க. நிச்சயமா திட்டம் நிறைவேற்ற நாம் எல்லோரும் முன்பு சேர்ந்து போராடுவோம். நன்றி.